அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பீன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சின்ன டே இன் மை லைஃப் விளாக் பார்க்கலாம். மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சோன்னே சுட ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அது போய் இப்போ நம்ம பார்க்கலாம். மேத்தி லீவ்ஸ் இது 2 பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மணத்தக்காளி, அப்புறம் ரோஸ் பிளான்ட் இப்போ தான் முக்க வச்சுருக்கு. இது வாங்கி ஒரு 15 days ஆகுது. அப்புறம் இது மிதிப்பாகல், இதுவும் மணத்தக்காளி தான். இது சிலோன் பசங்க. இது ஒரு மஞ்சள் செடி. இது எங்கள் வீட்டோட பெட்டை. காலை செம தூக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னாவும் பூரியும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபிஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பும் ஃப்ரையும் பண்ணியாச்சு. சைட் பை சைட் ஒரு அவரைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வச்சுட்டு அப்புறம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது கானாங்கழுத்தி மீன். அப்புறம் இன்னொன்று சுரம்பு மீனுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தாளித்து விட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். மதியானம் லன்ச் முடிஞ்சிருச்சு. மீன் குழம்புல கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போடணும். மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 5 minutesலேயே ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லன்ச் ரெசிபி சோறு, அப்புறம் அவரைக்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சுவையான மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது கேபிள் லைனில் ஒரு கோவக்காய் கொடி சூப்பராக பழுத்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் வயலுக்கு போயாச்சு. இன்றைக்கி அறுப்பு. இது பக்கத்து வயலில் உள்ள நெல். இது இன்னும் முத்தலை, ஆனால் எங்களோடது முத்திடுச்சு. அப்படியே ஈவினிங்கில் செமையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட் பார்க்கவே சன்செட்லாம் செமையாக இருந்துச்சு. சைட் பை சைட் நெல் அறுத்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஃபுல்லாக கொக்கு. அவ்வளோ கொக்கு நான் சேர்த்து பார்த்ததே இல்லை. அவ்வளோ செமையாக இருந்துச்சு அது பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் லேட் ஆக எல்லாமே பறந்து அழகாக போயிடுச்சு. அதோட கிளிப் கூட இருக்குது பாருங்கள். நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அழகாக சைட் பை சைட் பறந்து போயிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.